பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி. கல் தள்ளப்பட்டது. என்ன கல் தள்ளப்பட்டது? அன்றைக்கு லாசருவை ஒரு குகைக்குள்ளே கொண்டுட்டு போய் அவன் இறந்ததை கொண்டுட்டு போய் வச்சுருக்குறாங்க. அப்போ கல் மூடி வச்சுருக்காங்க இல்லையா? அந்த காலத்தில் மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா குகையில் போட்டு மூடி வைப்பாங்க. அப்போது 4 நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் வரும்போது அந்த அக்காலாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா மரியாள். அப்போது அவர் சொல்கிறாரு, அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அந்த கல்லை நீங்கள் அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவள் சொல்கிறா, வேண்டாம் ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்றே நாருமே அப்படின்னு சொல்கிறா. நீ விசுவாசம் உள்ளவளா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் தள்ளப்பட்டது. அந்த கல்லை புரட்டி தள்ளுன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா. அப்போது அந்த லாசரு வெளியே வரும்போது அவன் கட்டுக்களோடு தான் இருந்தான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையானது அவனை அந்த துணியில் கட்டி வச்சுருந்தாங்கல்ல, ஆனால் அது 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 லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொன்னவனே, குகையிலிருந்து மட்டும் அவன் வெளியே வரல, அந்த கட்டுக்கள்ல இருந்து அவன் வெளியே எப்படி வந்தான்? உயிரோடு வந்தான். ஹல்லேலூயா! செத்து போன ஒரு பொணம் எப்படி உயிரோடு வந்ததோ, அதே போல் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, முடியாது, முடிஞ்சிருச்சு, இது அவ்வளோதான்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள் உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா! எப்போ இந்த கல் தள்ளப்பட்டுருச்சுல, ஆண்டவர் என்ன சொன்னார்? கல் தள்ளப்பட்டுருச்சு. எதுக்குள்ளே இருந்து வந்தது இந்த கல்? எதை மூடி இருந்தது? அந்த குகையை மூடி இருந்தது. ஹல்லேலூயா! இந்த கல் தள்ளப்பட்ட போது ஆசீர்வாதங்கள் வந்தது. அதுபோல் தான் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இந்த கல் புரட்டி போடணும்ல, அந்த கல் தள்ளப்பட்டணும்ல. கல் தள்ளப்பட்டால் என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா! இன்றைக்கும் நாம் தேவனை நெருங்க முடியாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சுவர் போல ஒரு கல் இருந்ததுன்னா, அந்த கல்லை இன்றைக்கு நாம் துதியினால் தகர்த்தெறிவோமா? அல்லேலூயா! அன்றைக்கு எரிகோ மதில் துதியினால் இடிந்து விழுந்தது. அவங்க வேற ஒன்றுமே சொல்லலை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தான் சொன்னாங்க. அந்த பெரிய கல் இடிந்து விழுந்த போது இவர்கள் உள்ளே சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல், தேவனை நெருங்க முடியாமல் இருக்கின்ற அந்த பாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, அந்த கல் நம்மளை விட்டு, பாவம்ன்ற கல், தேவனை நெருங்க முடியாதபடிக்கு இதயத்தில் இருக்கிற இருள், அதாவது வேதத்தை வாசிக்க முடியாதபடி இருக்கிற அந்த நிலைமை, இதெல்லாம் கல்லை போல தடையாக இல்லாதபடிக்கு நம் வாழ்க்கையில் அதை புரட்டி போட்டுட்டோம்னா ஆசீர்வாதங்கள் நம்மை சேரும். மரித்து போன ஆசீர்வாதங்களும் தடையில்லாமல் சேரும். அல்லேலூயா! தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்க கேப்பு தான் அது நம்மளை மூடி போட்டு வச்சிருக்கு. அது இல்லாதபடிக்கு அதை அகற்றி போடும்போது என்ன கல்? கோபம்ன்ற கல், பெருமைன்ற கல், இது எல்லாமே நம்மை விட்டு அகன்று போகும்போது தேவன் ஆச்சரியமாய் மரித்து போய் கிடக்கிற அநேக அந்த ஆசீர்வாதங்கள், புதைந்து கிடக்கிற அநேக ஆசீர்வாதங்களை எடுத்து நம் கரங்களில் இந்த வரப்போகிற புத்தாண்டில் நமக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, கல் அகற்றப்பட வேண்டும். கசப்புன்ற கல் நம் இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். மன்னிக்கணும். நிச்சயமாக கசப்பு போனால் தான் நம்ம மன்னிக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்மஸை கூட நான் சொல்லியிருக்கேன். நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் அந்த ஒருத்தவங்க பேசாதவங்ககிட்ட நான் போய் கிறிஸ்மஸ் கேக்கு கொடுத்தேன். அதுபோல் இந்த ஆண்டும் கூட பிரியமானவர்களே, ஒரு பொண்ணு
அதாவது அவளுக்கு என்னன்னா, தேவையில்லாத ஒரு கோபம், தேவையில்லாத ஒரு எரிச்சல். அதில் வந்து அவங்க கடை வச்சிருக்கிறதுல கொஞ்சம் சாமான் சரி இருக்காது. கொஞ்சம் பழசா விற்பாங்க காய்கறியெல்லாம். அதனால நான் அதில் வாங்காதபடிக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இடத்துல கடையில் தேடி வாங்குவேன். இந்த கோபம்லாம் அவள் மேலே இருந்ததுனால, சும்மா சும்மா வீட்டு வாசல் பக்கம் எதுனாலும் 2 கதவுமே எப்படி இருக்குன்னா, என் கதவு அவங்க வாசல்ல எதுனாலும் வச்சிருந்தா என் கதவை திறந்தா இடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். ஆனால் அதில் தேவையில்லாதபடிக்கு பக்கெட்டை கொண்டு வந்து வைக்கிறது, சாமானை கொண்டு வந்து வைக்கிறது, எதுனாலும் ஒரு 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 பேக்கை கட்டி தொங்க விடுறது. அதை நாங்கள் கதவை திறக்கும் போதெல்லாம் அதில் இடிக்கணும். அந்த அதாவது மற்றவங்கள எவ்வளோ வேதனை கொடுக்கணும், கஷ்டப்படுத்தணும், இப்படின்ற வகையில் பண்ணிக்கொண்டே இருந்தா. எனக்கு மனசில் கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணினேன், நான் அதை இதாக எடுத்துக்கல. ஆனால் இந்த கிறிஸ்மஸில் என்ன பண்ணினேன், அவளுக்கு ஒரு வயசில் ஒரு பிள்ளை ஒன்று 8 மாதத்துல பிள்ளை இருக்குது, 7 மாதம் இருக்கும். நான் இந்த முறை ஏழைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் எடுத்துகிட்டு நாங்கள் காலையில் சர்ச்சுக்கு போனோம். அந்த அதிகாலையில் போகும்போதுக்கு முன்னாடியே நான், ஏன்னா சாயந்தரம் முடிச்சுட்டு ஊழியம் பண்ணிட்டு தான் வருவேன் ஜீசஸ் காலத்தில். அதனால் கதவை தட்டி அவளுக்கு காலையிலேயே கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி அவள் அந்த பேக்கையும் கேக்கையும் அவளுக்கு கொடுத்து அவளை வாழ்த்தும்போது உண்மையிலேயே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதாவது நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு காரியத்தை, அந்த கல்லை நம்ம புரட்டி போட்டுறணும். அது முன்னால் தடையாக இருக்கக்கூடாது. அந்த தடை இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஜெபிக்க முடியாது, நம்மளால் வந்து தேவனிடத்தில் தைரியமாய் நம்மளால் நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, இப்படி சில தடைகள் நம்ம நெஞ்சில் நம்ம உள்ளத்தில் இருக்கும். எல்லாவற்றையும் அகற்றி போட்டுறணும். யார் மேலே கசப்பு, கோபம், வைராக்கியம், பெருமை எதுவுமே இருக்கக்கூடாது. கொடுத்து வாழ்த்து சொல்லி அவளுக்கு நான் சொன்னேன், எல்லா பைபிள்லையும் பிறந்தான் பிறந்தான் பிறந்தான், பெற்றான் 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 தம்மா போட்டிருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிறந்தார். அவர் பூமியில் பிறந்தார், உனக்காய் எனக்காய் பிறந்தார். இதை நீ நம்பும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சமாதானமாய், சந்தோஷமாய், மிகுந்த சந்தோஷமாய் அந்த வாழ்க்கை அமையும். அவளோட பேர் கூட கொஞ்சம் கிறிஸ்டியன் பேர் தான். ஆனால் ஆண்டவர் அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அந்த சத்தியத்தை சொல்லி அவளுக்கு கொடுத்து அவள் ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா ரட்சிப்பு இல்லாதனால தான் இப்படி நடக்குது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் என்ன கல் இருக்கோ, இன்றைக்கு தேவனை நெருங்க முடியாத படிக்கு இருக்கின்ற அந்த கல்லை நாம் இன்றைக்கு புரட்டி போடுவோமா? இந்த வருடத்தில் புரட்டி தள்ளிடுவோம். வேண்டாம். கர்த்தரை நெருங்க முடியாத படிக்கு நமக்கு இருக்கிற அது என்ன வேணா இருக்கலாம். பாவமாக இருக்கலாம், அது தேவையில்லாத காரியங்களாக இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். அந்த கல்லை இன்றைக்கு நாம் புரட்டி போட்டுட்டு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, அந்த படத்தில் கூட நீங்கள் இன்றைக்கி தம்பனையில் பார்த்துருப்பீங்க. அந்த கல்லை புரட்டின உடனே அந்த இடம் வெளிச்சமாக மாறிடுதில்ல. அதுபோல் தான் நம் வாழ்க்கையில் அந்த கல்லை நம்மகிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத கல்லை புரட்டி போட்ட உடனே ஜீவ ஒளியானது நம்மிடத்தில் வருகிறது, நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. இந்த புதிய வருடத்தில் நாம் புது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மகிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத கல்லை நாம் புரட்டி தள்ளி விட்டுருவோம். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.